என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை பற்றின உங்களுடைய நினைவுகள் என்னவாக இருக்கிறது? நல்ல நினைவுகளை தீமையான எண்ணங்கள் மேற்கொண்டு காணப்படுறீங்களா? தேவையற்ற நினைவுகளின் நிமித்தம் உங்களை குறித்ததான உயர்வான நினைவுகள் எல்லாம் தொலைந்து போயிற்றே என்று வருந்தி கொண்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். உங்களுக்கான கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் அறியாமல் இருந்தாலும் சரி, அல்லது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த பிறகும் அவர் உங்களை கொண்டு செல்லும் பாதை புரியாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்த நினைவுகளை அறிவார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்களுக்கான கர்த்தருடைய தரிசனம் குறித்த காலத்துக்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருங்கள். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. God bless you.